பிரைஸ் தி லார்ட். இது ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல். இந்த சேனல் மூலமாக நாங்கள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் உலகம் எங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இந்த அருமையான ஒரு காரியம், இந்த அருமையான ஒரு அற்புதம் உலகம் எங்குமே கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறதுனால நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இதை அநேகர் இந்த நாளிலே போதுமான அளவில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஏன்னா அவருடைய கல்லறை மட்டும்தான் இந்த நாளிலே திறந்து கிடக்கிறது. ஸோ அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். போதுமான தேவனா இருந்தார், அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறோம்னாக்கா கர்த்தர் கொடுத்த கிருபை தான். அந்த கர்த்தர் கொடுத்த கிருபையில நம்ம எல்லாருமே இந்த நாளில இந்த அற்புதமான நாளை காண உதவி செய்ததுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றிகளை செலுத்துவோம். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் அங்கே இல்லை, அவருடைய கல்லறையில அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நிறைய ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை வைத்த இடம் காலியாக இருக்கிறது அப்படின்னு போடும்போது அதை படிக்கும் போதே சந்தோஷமா இருக்குது. எத்தனை பேருக்கு இது மாதிரி எழுத முடியும்? மரித்து போன எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எழுத முடியும்? யாருக்குமே அதை எழுத முடியாது, அவருக்கு மட்டும்தான் அதை எழுத முடியும். ஸோ கர்த்தருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். ஆண்டவர் உண்மையாகவே கிருபை உள்ள தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருந்து நம்மளை காத்து வந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நாம தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு வார்த்தையை வைத்து, ஒரு 2 வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அதை நம்ம வைத்து தியானிக்கலாம். நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 20வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், அதுல 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எங்களுக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். சோ இந்த வசனத்தை படிக்கும் போது நான் பார்த்த ஒரு வார்த்தை, ஆண்டவர் முதலாக அந்த பெண்ணிடத்துல அவர் வந்து அங்க தன்னை காட்டுறாரு. அந்த ஒரு பெண்ணிடத்துலதான் ஃபர்ஸ்ட் அவர் பேசுறாரு. அந்த ஒரு பெண்ணிடத்துலதான் அவர் வந்து அங்க நிக்கிறாரு. அவர் உயிர்த்தெழுந்த உடனே ஒரு பெண்ணிடத்துல வந்து பேசுறாரு. அப்போ மரியாள் வந்து அந்த இடத்துல அங்க வந்து அவங்க அழுது கொண்டிருக்கிற நேரத்துல அவங்க தேடிக்கொண்டிருக்கிற நேரத்துல இயேசு அவளை பார்த்து, அதுக்கு முன்னாடி வசனம் கூட நான் வாசிக்கிறேன். 14வது வசனம். இவைகளை சொல்லிய பின்பு திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். சோ அவ வந்து இயேசு உயிர்த்தெழுந்தாட்டாரு என்ற ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் அவளுக்கு இல்லை, அவளுக்குள்ள தெரியல. இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, அதை நான் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு அவ தேட ஆரம்பிக்கிறான். அவருடைய சரீரத்தை காணுமே அங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். சோ அங்க தேட ஆரம்பிக்கும் போது இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை, ஏன் அழுகிறாய்? அவ அழுகிறத பார்த்து ஆண்டவர் நோட்டீஸ் பண்றாரு. ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி பாக்குறேனாக்கா, ஆண்டவர் இந்த உலகத்துல வந்த நோக்கமே, நிறைய பேர் இந்த உலகத்துல அழுதுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில அழுகன்னு ஒண்ணு இருக்குது. அந்த அழுகையை மாத்துறதுக்கு தான் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதை மாத்துறதுக்கு தான் ஆண்டவரே இந்த உலகத்துல வந்தாரு. அந்த அழுகையை பார்த்து அவர் கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய்? 2வது காரியம், அதுல யாரை தேடுகிறான்னு அந்த ஸ்திரீட்ட போய் கேட்கிறாரு. இத கேட்கும் போது அவருக்கு தெரியும் ஆண்டவரை தான் அவ தேடுறான்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த இடத்துல அவர் போய் கேட்கிறாரு, நீ யாரை தேடுற? ஏன் அழுகுற? இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாருக்குமே யாராவது கேட்க மாட்டாங்களா, நீ ஏன் அழுகுற? உனக்கு பதில் கிடைக்காதா? நீ ஏன் அழுகுறன்னு சொல்லிட்டு டிலீட் பண்ண நல்லா இருக்கும். ஏன் அழுகுறன்னு சொல்லிட்டு யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் எடுத்த உடனே அவன் அழுகிறத பார்த்து ஆண்டவர் கேட்கிற, ஏன் அழுகுற? நம்ம அழுகிற நேரத்துல யாராவது கேட்டா இன்னும் கொஞ்சம் அழ வரும்ல, நம்மளுக்குள்ள இருக்கிற துக்கம் வெளியே வரும்ல. ஆனா இந்த இடத்துல அவரை பார்த்து, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவள் அவரை தோட்டக்கார் என்று எண்ணி, அங்க அவருடைய லுக்க வந்து அவ எப்படி பாக்குறா? தோட்டக்காரனா பாக்குறா. அவருடைய ரூபத்தை எப்படி பாக்குறா? தோட்டக்காரனா பாக்குறா. அவளுக்கு எப்படி தெரிஞ்சார்னா, தோட்டக்காரனா தெரிஞ்சாரு. இந்த வார்த்தை பாத்தீங்கன்னாக்கா என்ன அப்படியே நிக்க வச்சுச்சு. ஏன்னாக்கா அப்படியே இதை மூடிட்டு, இந்த இடத்த மூடிட்டு ஆதியாகமம் வாங்க. ஆதியாகமத்துல 2வது அதிகாரம் 15வது வசனத்துல
தேவனாகிய கர்த்தர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவும் புசிக்கலாம். சோ மனுஷன் அவர் எங்க தோட்டத்துல கொண்டு வந்தாருனாக்கா, அவர் பண்படுத்தவும் என்ன பண்ணுவார், மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து பண்படுத்தவும் காக்கவும் கொண்டு வந்தார். 2 காரியம். எதுக்காக கொண்டு வந்தார்? ஏதேன் தோட்டத்துல பண்படுத்தவும் காக்கவும் கொண்டு வந்தார். அத யார்கிட்ட கொடுக்கிறாரு? அந்த பொறுப்பை ஆதாம் கிட்ட கொடுக்கிறாரு. ஆதாம் கிட்ட கொடுத்து, ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்துல அந்த இடத்துல ஆதாம் கிட்ட ஒப்படைக்கிறாரு. நீ வந்து இந்த மனுஷனை உண்டாக்கி தோட்டத்துல அழைத்து அவனை அதை பண்படுத்த காத்துக்கொள்ளு, இதை பண்படுத்தி கொள்ளு, பாதுகாத்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் கிட்ட கொடுக்கிறாரு. ஓகேவா? ஆனா ஆதாம் செய்தாரா? ஆதாம் செய்யல, தவறிட்டார், அதை செய்ய தவறிட்டார். சோ இந்த இடத்துல ஆதாம் அப்பா அங்க யாரா இருந்தாரு? தோட்டக்காரரா இருந்தாரு. அங்க போடல, அந்த இடத்துல அவர் தோட்டக்காரன் போடல. ஆனா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஏற்படுத்தி, அப்ப தோட்டத்துல இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க? தோட்டக்காரா இருப்பாங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம் இருக்கும் போது அதை பண்படுத்தி கொள்ளு, காத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆதாம பொறுப்புள்ளவனாக வைக்கிறார், ஒரு தோட்டக்காரனாக வைக்கிறார். ஆனா ஆதாம் அதை செய்ய தவறி விட்டார். அவங்க 2 பேரும் சேர்ந்து பாவம் செஞ்சதுனால அவங்க அந்த தோட்டத்தை விட்டே வெளியேறப்பட்டாங்க. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கங்க. எங்க தொடங்குச்சு இது? எந்த இடத்துல தொடங்குச்சு? இது தொடங்கின காரியமே இங்கதான் தொடங்கி இருக்குது. ஏதேன் தோட்டத்துல தொடங்கி இருக்குது. அந்த தோட்டக்காரன், ஏதேன் தோட்டத்தினுடைய தோட்டக்காரன் யாரு? ஆதாம். ஆதாம் இந்த இடத்துல தொடங்கி அது எங்க வந்து முடியுதுனாக்கா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல மரியாள் பார்த்து கேட்கிறாங்க, நீர் தோட்டக்காரன் என்ன? மரியாள் பார்த்து அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டது போனால். சோ இந்த இடத்துல இயேசு ஏன் அங்க தோட்டக்காரனா காட்சி அளிக்கிறார்? ஏன் அந்த இடத்துல அவர் தோட்டக்காரனா காட்சி அளிக்கிறார்னா, அவர் திரும்பவும் வந்தார். ஆதாமால செய்ய முடியாத காரியத்தை இவர் செய்யறதுக்காக வந்திருக்கிறார். எந்த தோட்டத்துல? அவரை கெத்செமனே தோட்டத்துல அவரை புதைச்ச இடத்துல, அது எங்க மடிஞ்சு போச்சோ, எங்க காணாமல் போச்சோ, எங்க ஏதேன் தோட்டத்திலேயே அந்த பொறுப்புகள் காணாமல் போச்சோ, அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளதான் ஆண்டவர் இந்த கெத்செமனே தோட்டத்துல அங்க உயிர் தெழுந்து அந்த இடத்துல அவர் வந்து அங்க சொல்றாரு, யாரை தேடுகிறாய்? அவளை பார்த்து யாருன்னு என்று எண்ணார்? தோட்டக்காரன் என்று எண்ணினார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்கு! எந்த இடத்துலயும் அவர் விட்டு கொடுக்கவும் இல்லை, எந்த இடத்துலயும் அந்த கேப்பும் கிடையாது. ஏதேன் தோட்டத்துல விட்டத இந்த இடத்துல இந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் உயிர் தேர்ந்த தோட்டத்துல அதுக்கு அங்க நம்ம பாக்குறோம், ஸ்பெஷலா ஒரு சீஷன் வந்து அவர் ஒரு யாரும் புதைக்காத இடத்துல அவரை புதைக்கிறாங்க. பைபிள்ல இருக்குது அந்த வசனம். யாருமே வைக்கப்படாத இடத்துல இயேசு அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுவும் ஒரு தோட்டமா இருந்துச்சு. சோ இந்த தோட்டத்தை பார்க்கும் போது எவ்வளவு உற்சாகமா இருக்குது பாருங்க. அங்க கைவிடப்பட்ட காரியங்கள் இங்க துவக்கமாக துவங்குகிறது இங்க. சோ ஆண்டவர் வந்து வரும்போதே ஒரு தோட்டக்காரனை போலதான் வந்து அங்க காட்சி அளிக்கிறாரு. எதுக்காக தோட்டக்காரனை போல வராருனாக்கா, நம்மளை பண்படுத்தவும் நம்மளை காத்து கொள்ளவும் அவர் வருகிறார். ஆமேன். நம்மளை பண்படுத்தி கொள்வதற்காக வருகிறார். சோ பிரியமானவர்களே, நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள பண்படுத்தப்படுகிறோம், எந்த அளவுக்கு நான் வந்து கர்த்தருக்குள்ளாக அவரை எப்படி நான் பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ள வந்தார், ஆண்டவர் என்னை பண்படுத்த வந்திருக்கிறார், ஆண்டவர் என்னை சரிப்படுத்த வந்திருக்கிறார், ஆண்டவர் என்னை கல்டிவேட் பண்ண வந்திருக்கிறார், ஆண்டவர் என்ன அழகுபடுத்த வந்திருக்கிறார். ஒரு தோட்டம் வச்சிருந்தாலே, தோட்டம்னு இருந்தாலே அதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னாக்கா அதை வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை எப்படி அழகுபடுத்துவாங்க, அதை அப்படி அழகுபடுத்துவாங்க, அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட் வாங்கணும்னு நினைப்பாங்க, அதை பண்படுத்துவாங்க, அதுக்கு ஸ்பெஷலா உரம் வாங்கிட்டு வருவாங்க, அதுக்கு ஸ்பெஷலா எல்லா அதோடைய சாமான்கள் எல்லாம் வைத்து வந்து அதை செய்வாங்க. பயங்கரமா இருக்கும். இந்த தோட்ட வேலை செய்யறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இறங்கிட்டாங்கனாக்கா அந்த தோட்டங்கள், அந்த செடிகள், அந்த பூக்கள் அவங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அந்த ஆதாம் தவறியத, அந்த ஆதாம்
அந்த ஆதாம் தவற விட்டதை பண்படுத்தவும் காத்துக்கொள்ளவும் தவற விட்டதை இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து வந்து அந்த 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 மரியாளை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய்? அவரை பார்த்து அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி நீர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் என்று அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால், அவர் திரும்பி பார்த்து ரபூனி, அதுக்கு போதுகிறே என்று அர்த்தமாம். சோ தோட்டக்காரர் ஒரு போதகராக உள்ள வந்திருக்கிறார். ஆமென். நம்மளை காத்து கொள்வதற்காக வந்திருக்கிறார், நம்மளை பண்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். இயேசு செத்து போயிட்டாரு, காணாம போயிட்டாரு கிடையாது. ஆதாமோட போயிடுச்சு. அவர் நம்மளை எப்படி பண்படுத்துவாரு, அவர் நம்மளை எப்படி காத்துக்கொள்ள, அவர் உயிர் தெழுந்தாலும் ஒரு தோட்டக்காரனை போல, போதகராக இருந்தாலும் ரபூனியை போல எழும்பி வந்து நம்மளை காத்துக்கொள்ளுகிற தேவனாக வந்தார். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஒரு அந்த 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 20வது யோவான் 20வது அதிகாரத்தை படிச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 2வது வசனத்துல அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால், அவளை அலைகிற அலைச்சல் பாருங்க. பெண்கள் வந்து பேசக்கூடாது, பெண்கள் வந்து நிக்கக்கூடாது, பெண்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நிறைய கமெண்ட்ஸ் போடுவீங்க என்ன. ஆனா இந்த இடத்துல ஒரு பெண்ணுகிட்ட தான் நம்பி இந்த சுவிசேஷத்தை சொல்றாரு ஆண்டவர். முதல் சத்தியத்தையே யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு? ஒரு பெண்ணிடத்தெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. பெண்ணிடத்துல கொடுத்து அனுப்பிதான் அதுக்கப்புறம் தான் அது போய் பரவுது எல்லாருக்கும், சீஷர்கள் மூலமாக. அதுக்கப்புறம் சீஷர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? கதவை மூடிக்கிட்டு 19வது வசனத்துல பாக்கலாம், கதவு பூட்டி அவங்க உள்ள இருக்கிறாங்க. என்ன, அவங்க அந்த அந்த அவங்க வீடுகளிலே பூட்டிட்டு பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க நடுவுல போயிட்டு ஆண்டவர் சமாதானம் சமாதானம் சொல்றாரு. அந்த அதிகாரம் முழுவதுமே அவர் போற இடத்துல எல்லாம் சமாதானம் சொல்றாரு. அதே மாதிரி எம்மாவூருக்கு போகிற வழியில சீஷர்கள் பேசிக்கிட்டு போவாங்க, பாத்தீங்களா? என்ன பேசிக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது. ஆனா இயேசுவும் அங்க இருந்தாரு, அவங்க கூட போயிட்டு இருக்கிறாரு. அவங்க அந்த வசனம் சொல்லும், எம்மாவூருக்கு போற வழியில அவங்க பேசிக்கொண்டு போகும்போது இயேசு அவங்க கூட நடக்கிறார் என்று தெரியாமல் போறாங்களாம், அவங்களுக்கே தெரியாது. அப்போ இயேசு அவங்க கூட பேசினோட தான் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, சோ நிறைய நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதோ பண்ணாத்திட்டு இருக்கிறோம், எதையோ பேசிட்டு இருக்கிறோம், எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறோம், எதேதோ நம்மளுடைய மைண்டுக்குள்ள இருக்குது. எல்லாவற்றையும் அறிந்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப எப்போதுமே ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னாக்கா, நான் கும்பிடுற தெய்வம் வந்து உயிருள்ள தெய்வம், நான் வணங்குற தெய்வம் வந்து ஒரு உயிருள்ள தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம் வந்து என்னுடைய ஆராதனையை கேட்கிற தெய்வமா இருக்கிறார். நான் ஜெபிக்கிற தெய்வம் வந்து அவர் கண்களை திறந்து என்னை பார்க்கிற தெய்வமா இருக்கிறாரு. நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர் காதுகளை திறந்து அவர் கேட்கிற தெய்வமா இருக்கிறாரு. சோ ஒரு நாளுமே அவர் ஜெபத்தை தூக்கி போட்டதும் கிடையாது. ஏன்னா நம்மளை பண்படுத்த வந்திருக்கிறாரு, நம்மளை சீர்படுத்த வந்திருக்கிறார், சிறப்படுத்த வந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவன் எங்க விட்டத, ஏதேன் தோட்டத்துல விடப்பட்டத அவர் இங்க வந்து உயிர் தெழுந்த பிறகு தோட்டக்காரரை போல காட்சி அடித்து, நான் திரும்பவுமாக வந்திருக்கிறேன், உங்களை சீர்படுத்துவதற்காக தான் வந்திருக்கிறேன், நான் உங்களோடு கூட தான் இருப்பேன், நான் உங்க கூட இருந்து எல்லா காரியங்களும் நான் உங்களோடு கூட செய்வேன் என்று சொல்லி முதல் அவர் எடுத்த காரியமே, நீ ஏன் அழுகிற? கர்த்தர் நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குள்ள ஒரு அழுகைகள் இருக்கலாம், எல்லாருக்குள்ளும். நம்ம வந்து அழவே மாட்டோம், நான் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், அப்படி இருப்பேன், நம்ம யாருமே சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் ஒரு பிரேக் டவுன் வரும். ஒரு பிரேக் டவுன் வந்தாலும் எல்லாருமே ஒரு அழுகிற சூழ்நிலைகள் வருகிற நேரத்துல நம்மள ஆற்றுகிற தேவன், தேற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. சோ இந்த இடத்துல இந்த உயிர்த்தெழுதல் அவருடைய 2வது பிறப்புன்னு சொல்லலாம். இது அவர் பிறந்தாரு, ஆனா அவர் அந்த நேரத்திலும் ராஜாக்கள் அவரை போய் கொலை செய்ய போனாங்க. அவர் இறந்தாரு, போய் பிரபுக்கள், ஆசாரியர், அந்த அந்த பரிசேயர், சதிசேயர் எல்லாரும் கொண்டு போய் அவரை போயிட்டு எல்லா துன்பத்துக்கும் ஈடுபடுத்தினாங்க. இந்த இடத்திலையும் எல்லாரும் அவரை கைவிட்ட சூழ்நிலையும் அவர் ஜெயிச்சு வெளியில வரார். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னைக்குமே போர் சேவைகள்ல நீங்க வாங்க என் கூட இருங்கன்னு சொல்லி அவர் கூப்பிடல, அவரே தனியா நின்னு ஜெயிச்சார். ஆமென். அவரே தனியா நின்னு ஜெயிச்சாரு. அது இல்லாம அந்த அந்த இருட்டோட எழுந்து அந்த 1வது வசனத்துல கல்லறை அடைத்திருந்த கல் எடுக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு, கல்லருடைய கல் என்ன பண்ணிக்குது? மூவ் ஆயிட்டுக்குது, அங்க மூவ் ஆயிட்டு இருக்குது. கல்லருடைய கல் அங்க தள்ளப்பட்டிருக்கு. அதெல்லாம் சாதாரண கல்லே கிடையாது, பெரிய கல்லா இருக்கும். ஏன்னா அது அப்படியே உள்ள பாடியை வச்சு மூடிடுவாங்க. அந்த இடத்துல அந்த கல்லை தள்ளி இருக்கிறத பார்த்துட்டு
அவளுக்கு ஷாக்கா இருக்குது. நீங்க அந்த அதிகாரத்துல வாசித்தீங்கன்னாக்கா, அவ உள்ள போய் எட்டி பாக்குறா. அவருடைய தலைமாட்டுல துணி இருக்குது. சீஷர்கள் போய் எட்டி பாக்குறாங்க. அவருடைய தலைமாட்டுல துணி இருக்கிறத பார்த்துட்டு வந்துடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு குழப்பமா இருக்குது. எங்க போனாரு, எங்க போனாரு? ஏன்னா அவங்களால நம்ப முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பார்க்கல, ஆனா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். சிலர் நம்பாம இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்பாம இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் இயேசுவை ஏத்துக்காம இருக்கிறாங்க. அததான் நான் சொல்லுவேன். அவர் உயிர் தெழுந்தாரா? யாரும் நம்பல. ஆமா, அவர் எங்க உயிர் தெழுந்தாரு? அவர் எங்க காட்டுங்க, இப்பவே காட்டுங்க, கொண்டு போய் காட்டுங்க, இப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்குனாக்கா எஸ்கேபிசம், எஸ்கேப் பண்றது. இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி அவர் எங்க உயிர் தெழுந்தாரு, எந்த ஊர்ல உயிர் தெழுந்தாரு, எப்படி இருக்கும் அவர் காட்டுங்க பார்க்கலாம். அவங்கள நம்ம டிக்கெட்டுக்கு போட்டு அவங்களுக்கு எருசலேமுக்கா கொண்டு போய் காட்ட முடியும்? அவங்களை கொண்டு போய் இங்கதான் உயிர் தெழுந்தாரு, அந்த இடத்துலதான் உயிர் தெழுந்தா நம்ம காட்ட முடியுமா? இல்ல, சும்மா அப்படி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு சரியான ஒரு ஞானம் கிடையாது. இந்த உயிர் தேர்ந்த தேவனோடு கூட நம்ம பேச வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லாதனால இன்னைக்கும் நிறைய பேரு நம்ப முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. சோ அவரு முதல் வந்து காட்சி அளித்தது ஒரு தோட்டக்காரனை போல காட்சி அளித்தார். தோட்டக்காரனை போல காட்சி அளித்து அநேகருக்கு வந்து அவரு அந்த சுவிசேஷத்தை சொல்லி அனுப்புறாரு. ரெண்டாவதாக பாத்தீங்கன்னாக்கா, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனம், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்க போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இதைதான் நம்ம யோவான்ல வாசித்தோம். ஆனா அவங்களுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்குது பாருங்க. அவங்க டிஸ்கஷன் எப்படி இருக்குதுன்னா, கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான். ரொம்ப ஒரு ஆப்டான வார்த்தை இது. என் பாரத்தை யாரு புரட்டி தள்ள முடியும்? யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆளுக்கு ஒரு பாரம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்ல, யாரால என் பாரத்தை, என் கஷ்டத்தை புரட்டி தள்ள முடியும்? இவங்க கிட்ட போனா புரட்டி தள்ளுவாங்க, அவங்க கிட்ட போனா புரட்டி தள்ளுவாங்க, இவங்க என்னுடைய பாரத்தை எடுத்து போட்டுருவாங்க, இவங்க என் கஷ்டத்துக்கு பதில் தருவாங்க. யாராலையும் சொல்லவே முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அது உலகத்துல நீ என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய ராஜாவாக, பெரிய அரசனாக, ஆண்டனாக நீ இருந்தாலும், உனக்குள்ள ஒரு கல் இருக்குதுனாக்கா, உனக்குள்ள ஒரு பாரம் இருக்குதுனாக்கா, உனக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குதுனாக்கா, அதை புரட்டி தள்ளுறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அததான் அவங்க பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, யார் நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? இந்த கல்லை இந்த நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நம்மளும் அப்படிதான் பேசுறோம்ல நிறைய நேரங்களில. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு கத்தருகிறாரு, நான் ஏன் யார்கிட்ட போய் சொல்லணும்? என்ன பண்ணணும்? நான் ஏன் யாரு நம்பணும்? எதுக்காக நான் போய் அழுதுட்டு இருக்கணும்? எதுக்காக நான் போய் இது மாதிரி பேசிட்டு இருக்கணும்? அவங்க கிட்ட போய் சொன்ன உடனே என் பாரத்தை எடுத்து போட்டுருவாங்களா? அவங்க கிட்ட போய் சொன்ன உடனே என் பாரத்தை வாங்கிப்பாங்களா? அவங்க கதை தான் கேட்பாங்க உன்னை பத்தி. எவன் புரட்டி தள்ளுவான்? எவன் நமக்காக கல்லை புரட்டி தருவான்? ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். உன் கஷ்டம் உனக்கு, என் கஷ்டம் எனக்கு தான் நம்ம பேசிக்கிறோம்ல. அதே மாதிரிதான் அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அது எவ்வளவு பெரிய பாரமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய துன்பமா இருக்கட்டும், பிரியமானவர்களே, இன்னைக்கு காலையில கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறாருனாக்கா, உங்க பாரத்தை விட அவர் பெரிய தேவன். அல்லேலூயா. உங்க கஷ்டத்தை விட அவர் பெரியவர். உங்களுடைய கண்ணீரை விட அவர் பெரியவர். உங்களுடைய தேவைகளை விட அவர் பெரியவர். உங்களுடைய ஏக்கங்களை விட அவர் பெரியவர். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை விட, நீங்க யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை விட அவர் பெரியவரா இருக்கிறார். ஆமென். சோ உங்க பிரச்சனையோ, உங்க கவலையோ, ஐயோ நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்ற அந்த தாட்டுக்குள்ளே இறங்காதீங்க. யாரா இருக்கட்டும், இந்த வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், குடும்பங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த உயிர்த்தெழுதனால கொண்டாடி கொண்டு இருந்தாலும், நமக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள், நமக்குள்ள இருக்கிற துன்பங்கள், நமக்குள்ள இருக்கிற பாரங்கள் எவன் புரட்டி தள்ளுவான்? அந்த கல்லு மிகவும் பெரிதா இருக்கிறது. கர்த்தருக்கு எந்த கல்லும் பெருசு கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கார்பெண்டர் சன். He is a carpenter son. என்னது? தச்ச வேலை செஞ்சவர். என்ன? அவர் வந்து ஃபிஷர்மேன் கிட்ட போறாரு. அங்க போயிட்டு தான் சொல்றாரு, மீன் வலைய போடுன்றாரு. இந்த இடத்துல
தோட்டக்காரரா வர்றாரு. என்னென்ன ரோல் பிளே பண்றாருங்க ஆண்டவர். எப்படிப்பட்ட ரோல் எல்லாம் பிளே பண்றாரு. தோட்டக்காரா வந்து ஏன் அழுவுறன்னு கேட்கிறாரு. அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கல்லை யார் புரட்டி போடுவா? புரட்டி போட்டுட்டாங்க. என்ன, அவருக்காக யாரோ வந்து தெய்வ தூதர்கள் அதை புரட்டி போட்டாச்சு. பிரியமானவர்களே, அங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த 4வது வசனத்துல, அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருந்தது. அந்த அவர்கள் கல்லறைக்குள்ளே பிரவேசித்த போது வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறியப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் எங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் சொல்லிட்டு, இது அவரை வைத்த இடம் சொல்றாரு. சோ அங்க ஆல்ரெடி கர்த்தருக்காக தேவ தூதர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆமென். தேவ தூதர்கள், அந்த சேவகர்கள், நிறைய சேவகர்களை உட்கார வச்சுட்டு போயிருக்கலாம். டேய் தூங்காதீங்கடா, அவங்க வந்து யாருன்னா தூக்கிட்டு போயிட போறாங்க பாடிய, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ள வச்சிருக்கிறோம், நீங்க தூங்காம பாத்துக்கங்க, பெரிய கல்லை போட்டு புரட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனாலும் உள்ள தெய்வ தூதர்கள் இருந்தாங்க. அந்த தெய்வ தூதர்கள் அதை புரட்டி போட்டாங்க. என்னைக்குமே விசுவாசிங்க ஜெபிக்கிறவங்க, என்னைக்குமே பாரம் இருக்கிறவங்க விசுவாசிங்க, என்னைக்குமே கஷ்டம் இருக்கிறவங்க விசுவாசிங்க, என்னைக்குமே உங்களுக்குள்ள ஒரு நஷ்டங்களோ ஒரு தேவைகளோ போய் கொண்டிருக்கிறதா நீங்க நம்புங்க. கர்த்தர் நமக்கு ஒரு தெய்வ தூதரை வச்சிருக்கிறாரு. நம்ம கல்லை புரட்டி தள்ளுவதற்கு கர்த்தர் ஒரு தெய்வ தூதர்களை வைத்திருக்கிறார். ஒரு அசால்ட்டான ஒரு தைரியம் நமக்குள்ள வேணும். ஒரு அசால்ட்டான நம்பிக்கை நமக்குள்ள வேணும். கர்த்தர் நமக்கு செய்வார். எல்லாத்தையும் நம்ம இன்னமும் சுமந்து கொண்டே இருக்கிறோம்ல. கர்த்தருக்காக, அங்க இயேசுவுக்காக அந்த இடத்துல கல்லை புரட்டி தள்ளுவதற்கு தெய்வ தூதர்கள் இருந்தார்கள் என்றால், அவருக்கு நம்முடைய பிரச்சனைகள் ஏமாத்திரம். ஈஸியா புரட்டி தள்ளுவார். எவ்வளவு பேருடைய வீட்டுல என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன துன்பங்கள். ஆண்டவரே, இதை எனக்கு தாங்கி கொள்ள முடியாது, இதை நான் எப்படி இதை கேரி ஆன் பண்ணிட்டு போவேன், இது எப்படி என் கூட வர ஆண்டவரே, என்ன செய்வது ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு புரியலையே. ஒவ்வொரு கஷ்டங்களையும் நினைக்கும் போது, ஒவ்வொரு துன்பங்களை நினைக்கும் போது, ஆண்டவரே ஏசப்பா, எப்படிலாம் நான் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், யாருக்கெல்லாம் இந்த பயங்கள் இருக்குதோ, ஆண்டவரே நான் எப்படிலாம் நான் வாழ போறேன், என்ன பண்ண போறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போறேன், என்னுடைய வேலையை நான் எப்படி செய்ய போறேன், நான் எங்க போய் செட்டில் ஆக போறேன், நான் என்ன பண்ண போறேன், எப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த இடத்துல கல்லை புரட்டி போடுறதுக்கு ஆண்டவர்ட்ட ஒரு தூதரை கேளுங்க. எஸ் சுவாமி, பிளீஸ், ஒரு send the angels, ஆண்டவரே, உங்களுடைய ஏஞ்சல்ஸை நீங்க அனுப்பி வைங்க இயேசு சுவாமி. அந்த ஏஞ்சல்ஸ் வந்து என் கல்லை புரட்டி போட வல்லவரா இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வீட்டுல எந்த செத்து போன காரியங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த காரியமும் செத்து போன காரியங்களே கிடையாது. இது முடிய மாட்டேது, அது முடிய மாட்டேது, இது விடிய மாட்டேது, இதுக்கு வேற வேலை இல்லை, இதுக்கு நடக்க மாட்டேது. நோ, இது நடக்கவே நடக்காது. இதெல்லாம் செத்து போன காரியங்கள், செத்து போன பேச்சுகள். ஆண்டவர் அந்த இடத்துல உயிர்த்தெழுந்ததுனால நம்ம பேச வேண்டிய பேச்சுக்கள் என்ன தெரியுமா? கல் புரட்டப்படும், நம்முடைய பிரச்சனைகள் புரட்டப்படும், நம்முடைய கவலைகள் புரட்டப்படும், நம்முடைய கண்ணீர்கள் புரட்டப்படும். நமக்கு இந்த பிரச்சனை அப்படியே நம்ம கூடவே வரப்போறது கிடையாது. ஆமென். எல்லாமே கர்த்தர் புரட்டி போட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல சந்தோஷமா இருங்க, எல்லாருமே சந்தோஷமா இருங்க. ஏன்னா கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஏன் கர்த்தர் என்னுடைய இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால்தான் அவங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில வேதத்துல பாக்குறோம், கல்கள் புரட்டி போட்டதை பார்த்தோம். யாருக்கு கர்த்தர் அப்படியே பிரச்சனையோடு விட்டுட்டார்? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க வேதத்துல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவா போட்டாங்க, அந்த அக்னியில போட்டாங்க. 7 மடங்கு நேபுகாத்நேசர் சொல்றாரு, 7 மடங்கு நீ அந்த அக்னிய 7 மடங்கு உயர்த்துங்க, இன்னும் அக்னி வரட்டும். ஆனாலும் அதுல போனாலும் அவங்க முடி கூட கருகாமல் வெளியே வந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கும் போது எல்லா பிள்ளைகளும் சரி, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை நீங்க நம்ப வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் என்னுடைய கல்லை புரட்டி போட வல்லவராய் இருக்கிறார். சந்தேகத்தோடு வாழ்ந்தோம்னாக்கா சந்தேகத்தோட தான் இருப்போம். ஆமென். சந்தேகத்தோட தான் போயிட்டே இருக்கும். எல்லா காரியமும் அப்படியே சந்தேகமாகவே போகும். அல்லேலூயா. சிலர்லாம் எனக்கு போன் பண்ணும்போது கேட்பேன், நான் என்ன பிரச்சனைக்காக உங்களுக்கு ஜபிக்கணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க சில நேரத்துல, ஐயோ நிறைய பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனை தான் சொல்றது அப்படின்னுவாங்க. ஐயோ ஏசப்பா, அப்ப எத்தனை கல் இருக்கும்? ஒரு பிரச்சனைனா ஒரு கல்லு, என்ன பல பிரச்சனைகள்னா அப்ப யார் தள்ளி போடுவா, யார் புரட்டி போடுவா?
உடனே நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கும் ஏஞ்சல்ஸ் அனுப்புவாரு. நீ ஏஞ்சல்ஸ் வந்து தள்ளி விடுறாங்க தான். ஒரு கல்ல தள்ளி விட்டாங்க. நீ என்ன போய் நிக்கிற? திருப்பி இன்னொரு கல்லு முன்னாடி நிக்கிற. அந்த கல்ல புரட்டி போட்டாதான் நீ அடுத்தது போக முடியும். சோ ஒவ்வொரு கவலைகளும், ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு துன்பங்களும் நமக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இதை யார் எனக்காக புரட்டி போடுவான் சொல்றதுக்கு பதிலாக, ஆண்டவரே நீர் புரட்டி போட வல்லவராய் இருக்கிறீர், நீர் அந்த கல்லை ஆண்டவரே நகர்த்த வல்லவராய் இருக்கிறீர் சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்படி உயிர் தெழுந்த தேவன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கிறாருனாக்கா அவரை விட்டுறாதீங்க, அவரை விடாதீங்க. அவரை விடுறது வந்து ஒரு முட்டாள்தானம் சொல்லுவேன். அவர்கிட்ட நம்ம கேட்காமல் இருக்கிறது ஒரு முட்டாள்தானம் சொல்லுவேன். ஏன்னா அந்த 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 இடத்துல நம்ம யோவான்ல பாக்குறோம், அவர் ஏன் அழுகிறாய் போய் கேட்கும் போது டைரக்டா போய் கேட்கிறாய். அந்த அம்மா அழுதுட்டு நிக்கிறாங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? இயேசு என்று அவர் நிற்கிறதை அவளுக்கு நிற்கிறதை இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவளை இயேசு என்று அறியாமல் இருந்தோம். இதுதாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய நேரத்துல. நமக்கு இயேசு கூட இருக்கிறாரு தெரியும், ஆனாலும் நம்ம எங்க போவோம்? வேற யாருக்கிட்டயோ எடுத்துட்டு போவோம் மேட்ரை, வேற யாருக்கிட்டயோ போயிட்டு கேட்டுவோம், வேற யாருக்கிட்டயோ போயிட்டு நம்ம பிலீவ் பண்ணுவோம், அவங்கள நம்புவோம், ரொம்ப நம்புவோம். மனுஷனை நம்பாம வாழவே முடியாதுல்ல நம்மளுக்கு நிறைய பேருக்கு. மனுஷன் மேலதான் நம்பிக்கை. ஏய், அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுரு, இவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வா, இவங்க கிட்ட போய் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா, இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வா. அவங்க காதுல போட்டா நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம கல்லு ரிமூவ் பண்ணப்பட்டது, நம்ம கல்லு மூவ் பண்ணப்பட்டது, நம்ம கல்லு நகர்த்தப்பட்டது நினைச்சுக்கிட்டோம். இல்ல, பிரச்சனைகள் பெருசாதான் ஆகும். எல்லாருடைய பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், உயிர் தெழுந்த இயேசு மட்டுமே உன்னுடைய கல்லை நகர்த்த முடியும். அல்லேலூயா. நீங்க சும்மானா இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. எப்படியோ யாரையோ அவங்களை நம்பி போனா அவங்க எதையாவது செஞ்சிருவாங்க, அவங்க எதையாவது பண்ணிடுவாங்க. நான் சொல்றேன், முழங்கால் போட்டு 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 ஒரு கல்லையும் தள்ளி விடுங்களேன். தள்ளி விட ஆரம்பிச்சீங்கன்னாக்கா ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தர் தள்ள வல்லவரா இருக்கிறார். இந்த உயிர் தெழுந்த நாளிலே ஆண்டவரே ஏசப்பா, இந்த 40 நாள் உபவாசம் இருந்தமே, என்ன வெற்றி எனக்கு தரப்போறீங்க? சிலர்லாம் வெற்றியை பார்த்துக்கிட்டே வரும். நானும் பாஸ்டரும் டெய்லி ஒரு வார்த்தையை பேசுவோம். நம்ம என்ன கேட்டோம், எப்படி கேட்டோம், ஆண்டவர் இதுக்கு மேல செஞ்சுட்டு இருக்கிறாரு. நாங்க 2 பேரும் ஒரு ஜெபம் பண்ணுவோம் எப்பவுமே. என்ன ஜெபம் பண்ணுவோம்னாக்கா, ஆண்டவரே எங்களை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துங்க, எங்களை வல்லமையா, எங்க வாயில அடுத்த வார்த்தை ஒண்ணு நல்லா ஒண்ணு வருதுனாக்கா எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க, எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். எடுத்து உபயோகப்படுத்த சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னாக்கா வந்து உட்காந்து அப்படி சாஞ்சி ஒரு தூக்கம் தூங்கலாமான்னு ஆசையா இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு டைமிங்ஸே கிடையாது, அப்படி போயிட்டு இருக்குது, அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. இந்த 40 நாள் எப்படி போச்சு? எத்தனை பேர் நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னு தெரியல இந்த 40 நாள். அப்படி ஒரு அற்புதமான ஒரு 40 நாட்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த 40 நாட்கள்ல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு, அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருந்து ஆண்டவரோட கூட பேசும்போது அந்த வல்லமையை நம்ம அனுபவிக்கும் போது, எசப்பா எவ்வளவு பெரிய கிருபைகள் ஆண்டவரே. ஐயோ, நேத்தெல்லாம் எனக்கு கடைசி உபவாச நாள் சொல்லி முடிக்கும் போது ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ், ஐயோ நிக்க போதே, இது நம்ம முடிக்க போறோம் அப்படின்ட்டு. இந்த வருஷமும் கர்த்தர் இந்த 40 நாள் எடுக்க உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. பிரியமானவர்களே, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கற்களும், எல்லா பெரிய பெரிய கற்கள், எவ்வளவு பெரிய பாறாங்களா இருந்தாலும் சரி, நீ ஒரு ஆளா நிக்கலாம், நீ ஒரு ஆளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீ உன்னுடைய ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனா உனக்கு மட்டும் டீப்பா தெரியும். புரியுதா நான் பேசுறது? உனக்கு மட்டும் தான் டீப்பா தெரியும் இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் விட போகுது யாரு அப்படின்ட்டு. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி என்னைக்குமே வீட்டுல வச்சிருப்பாரு, ஒரு குட்டி பாஸ்டர்களை கர்த்தர் வீட்டுல வச்சிட்டு இருப்பாரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு அது உடனே அதுக்குதான் நீங்க சொல்லாதீங்க, அது நீங்களாதான் இருப்பீங்களாம். கர்த்தர் வந்து அந்த ஒரு ஆளை நியமித்து வச்சு யோசிக்க வைப்பாரு. இங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பிளஸ் எல்லாருக்குமே சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கெல்லாம். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு, இதை உங்களுக்கு செய்யணும், உங்களுக்கு செய்ய போறாரு கர்த்தர், இதை நீங்க விட்டுடுங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உன்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சிக்கிறார்னா, நீதான் அந்த கல்லை நகர்த்தி போடுற தெய்வ தூதரா உங்க வீட்டுல இருக்கலாம். ஆமென். புரிஞ்சவங்களுக்கு புரியும், சுத்தமா புரியாதவங்களுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருப்ப, அப்படியே அந்த 2 குழிக்கு நடுவுல காலை வச்சு நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருப்ப. நடுவுல குழியா அப்படியே ஒரு காவா மாதிரி போகும், 2 சைடுல காலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நடந்துகிட்டு போவோமா, எங்க வழிக்கு எப்படி தட்டிக்கிட்டு உள்ள விழுந்துரும் தெரியாது, அந்த மாதிரி போயிட்டு இருப்பீங்க.
ஆனா ஒண்ணு மட்டும் வீட்டுக்குள்ள டீப்பா யோசிப்பாங்க. டீப்பா யோசித்து, ஐயோ அடுத்த காரியம் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்படி இதை முடிக்க போறோம், நம்ம என்ன செய்ய போறோம் இந்த காரியத்துக்காக அப்படின்னு டீப்பா யோசிப்பீங்க. என்ன இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மார்களை எடுத்துக்கினீங்கன்னாக்கா, நம்ம எப்படி போய் சம்பாதிக்கணும், நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், எந்த இடத்துல நம்ம என்ன எவ்வளவு சேவிங் பண்ணணும், இதை எப்படி கட்டணும், அதை எப்படி கட்டணும், அந்த இபி பில் எப்படி கட்டணும், இந்த இடத்துல இந்த பில்லை எப்படி கட்டணும், அத்த பில்லை எப்படி, இதைதான் அவங்க யோசிப்பாங்க. ஆனா அம்மாமாருங்க மோஸ்ட்லி இருக்கிறாங்க பாருங்க. மேபி ஆல் த பெண்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பெண்கள் கிட்ட தான் ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்ன்னு கேட்கிறாரு. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓரமா உட்காந்து டீப்பா யோசிப்பீங்க. யாரை பத்தி? உங்களை பத்தி இல்ல. ஐயோ அவரை காணுமே, அவரை தேடிட்டு இருக்கிறேன், போய் தேடுறாங்க பாருங்க, காலையில வந்து தேடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி உட்காந்து உன் பிள்ளைக்காக, உன் கணவனுக்காக, எல்லா வீட்டுல எந்தெந்த காரியங்களுக்காக நீங்க சிந்திக்கணுமோ அதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை சிந்திக்க வைப்பாரு. நான்லாம் டூ மச் பயங்கரமா மண்டையில போட்டு உட்காந்துக்கிட்டு கரெக்டா யோசித்து கரெக்டா ஜெபம் பண்ணி கரெக்டா சொல்லிடுவேன். அதுதான் நம்மளுக்கு வேலை. அந்த வேலையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. கல்ல புரட்டி போட வேலையை உன் கையில கொடுத்துருக்கிறாரா? ஒருத்தருடைய ரட்சிப்பு உன் கையில இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தருடைய விடுதலை உன் கையில இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தருடைய வாழ்க்கை உன் கையில இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் அந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுத்துருக்கிறான்னா தயவு செய்து செய்யுங்க. ஒருவேளை பரவாயில்லையே, ஆண்களுக்கு இபி பில்ல கட்டு, அந்த பில்ல கட்டுன்னு சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் இந்த பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கல்களை புரட்டி போடுவது சரி சாதாரண காரியமே கிடையாது. கல்களை புரட்டி போடணும்னாக்கா ஆண்டுடைய பாதப்படியில உட்கார்ந்தாதான் நம்ம ஒவ்வொரு கல்லையும் புரட்டி போட முடியும். ஆமென். ஒவ்வொரு கல்லையும் ஈஸியா தள்ளிட முடியுமா? யாராலையும் தள்ள முடியாது. அத யாராலையும் தள்ள முடியாது. ஆனா நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கையில, நான் எப்பவுமே சில நேரங்களை சொல்லுவேன், நம்ம பிரச்சனைகள் எல்லாம் அந்த ரோலரோட பெருசா இருக்குதுல்ல. பெரிய பெரிய பிரச்சனை தள்ளவே முடியாது. ஐயோ ஏசப்பா இது எப்படி? ஆனாலும் கஷ்டப்பட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி இப்படி பண்ணி அவங்க கிட்ட ஓடு, இவங்க கிட்ட ஓடு, இவங்க கிட்ட ஓடு. இப்ப நான் ஒரு சர்ச்சில் நாங்க வரோம், அந்த பாஸ்டர் சொல்றாரு, சும்மா காணிக்க தூக்கின்னு கவரை தூக்கின்னு அந்த சர்ச்சுக்கு அந்த பாஸ்டருக்கு இந்த பாஸ்டருக்குன்னு ஓடாதீங்க, நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. சோ அதேதான் நானும் சொல்றேன் இந்த இடத்துல, நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனையை நீக்குவதற்கு, உங்க கல்ல புரட்டி போடுவதற்கு நீங்க ஓரம் கட்டுங்க, நீங்க முட்டி போடுங்க. அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்னாடி, ஏசப்பா எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது, என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நான் உங்களுடைய கரத்துல கொடுக்கறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர் நிச்சயம் தள்ளி போட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரட்டி போட்டு நம்ம கூட ஒரு ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, நம்ம கூட ஒரு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. சோ அந்த தோட்டக்காரர் நம்மளை கைவிடவும் இல்லை, அந்த கல் புரட்டப்பட்டு வெளியே வந்தவர் நம்மளை கைவிடவும் இல்லை, நமக்காக உயிரை கொடுத்தவர் எங்கேயும் நம்மளை கைவிடவும் இல்லை. சிலுவைக்கு தைரியமா ஏறினாரு, சிலுவையிலிருந்து அவரை இறக்கி அடக்கம் பண்ணப்பட்டாரு, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிர் தெழுந்தார். அந்த அந்த 6வது வசனத்துல ஏன் அவன் அவர்களை பார்த்து, மார்க் 16ல, அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறியப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடி அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. சோ அவர் உயிர் தெழுந்தார்னா நீ எப்படி இருக்கணும்? அவர் உயிர் தெழுந்தார்னாக்கா கல்லு வந்து உன் முன்னாடி இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் உன் முன்னாடி இருக்கக்கூடாது. இருக்கலாம், அந்த கல்லை புரட்டி போடுவதற்கு தான் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தோட்டக்காரனாகவும் வந்தாரு, கல்லை புரட்டி போடுகிறவராகவும் வந்தாரு, உன் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிறவராக வந்திருக்கிறார். அந்த இயேசுவை பயன்படுத்தி கொள்ளுங்க. நம்மளை பண்படுத்த வந்தவரை பயன்படுத்தி கொள்ளுங்க தயவு செய்து. ஏன்னா இந்த இயேசுவை வாழ்க்கையில என்னைக்குமே விடக்கூடாது. ஆனா எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கெங்கெல்லாம் ஆண்டவருக்காக போய் நிக்கிறனோ அங்க ஒரே ஒரு ஜெபம் பண்ணிடுங்க, ஏசப்பா என்னை எடுத்து உபயோகப்படுத்திடுங்க, என் சந்ததியை எடுத்து உபயோகப்படுத்திடுங்க. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? என்னை எடுத்து உபயோகப்படுத்திடுங்க, சந்ததியை எடுத்து உபயோகப்படுத்திடுங்க. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்களேன், உங்களை கண்டிப்பா கர்த்தர் பிஸியா வைப்பாரு. சும்மானா இன்னைக்கு இப்போ முடிஞ்சிச்சா, ஈஸ்டர் முடிஞ்சோன்னா நாளைக்கு என்ன வேலை? அதேதான் இல்ல, திருப்பி எல்லா கல்லும் முன்னாடி வா நின்னுக்கோ, என் முன்னாடி வந்து நின்னுக்கோ எல்லா கல்லும். என்ன அடுத்தது என்ன வேலை? இன்னைக்கு தள்ளி விட்டாரு உன் கல்லை, நம்புறியா இல்லையா? உன் கல்லை தள்ளி விட்டாரு. ஆனா நாளைக்கு இப்போ நீ இது முடிஞ்சாலும் என்ன பண்ணுவ? நல்லா பிரியாணி சாப்பிட்டே தூங்குனியா, உன் கல்லெல்லாம் முன்னாடி வந்து நின்னுக்கும். சாயங்காலமே என்ன, சாயங்காலமே வந்து நின்னுக்கும். நான் கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த பாஸ்டர் சொன்னாங்க, நான் போயிட்டு வந்தேன், நான் திருப்பி வந்துடுறேன், அதனால திருப்பி வந்து நின்னுக்கும். அது என்னென்ன கல்லா இருக்கும்? என்னென்ன கல்லு? கடனு,
பண கஷ்டம், வியாதி. எங்கன்னா விட்டானா சாத்தான் எங்கன்னா சும்மா விட்டானா? நீ விடுறியோ இல்லையோ அந்த கல்ல அவன் தூக்கின்னு வந்து உன் முன்னாடி வைக்கிறானா இல்லையா? முன்னாடி வைக்கிறானா இல்லையா? ஐயோ, என்னன்னா உலகத்துல அவன் படுற பாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா இருக்குது, பயங்கரமா இருக்குது. சாத்தான் எப்பவுமே ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கங்க, தூக்கின்னு போய் சூப்பர்ல வைப்பான். ஆண்டவரே அதேதான், அந்த உப்பரிகை மேல கொண்டு போயிட்டு இந்த எல்லா ராட்சியத்தையும் உனக்கு தர, நீ என்ன பணிந்து கொள்ளுன்றான். சாத்தான் எப்பவுமே உன்னை உப்பரிகை மேல கொண்டு போய் உயர்த்தி வைக்கிறானாக்கா ஒரு பெருமையை கொடுத்துருவான். நீ உயர்றனாக்கா உனக்குள்ள என்ன கொடுப்பா? பாஸ் ஆயிட்டா, நல்ல சம்பளம் வந்துட்டா, நல்ல ஃபேமிலி எல்லாம் சூப்பர் ஆகுதுனாக்கா, வீட்டுக்குள்ள சண்டை வரலன்னா, அப்புறம் நல்லா கையில 2 இதுலயும் நல்லா காசு ஃபுல்லா புடவை கிடவை எல்லாம் ட்ரெஸ் கிஸ் எல்லாம் எடுத்துக்கிறனாக்கா, நீ படுகிற கஷ்டம் எல்லாம் போயிடுச்சுனாக்கா, இவ்வளவு கல்ல வச்சுன்னுக்கிறிய, இவ்வளவு கல்லு. நான் சும்மா சொன்னேன் எல்லாத்தையும், அவ்வளவு கல்ல நீ முன்னாடி வச்சிருக்குது பத்தியா? இப்படிதான் வரும் சாத்தான். இத்தனை கல்லும் முன்னாடி வந்து உன்னை தூங்க விடாம தூக்க மாத்திரை போட்டுக்கின்னு உன்னை தூங்க வைக்கும். சும்மா நான் அதான் சொல்றேனே, அப்படியே நீங்க எவ்வளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாலும் அமைதியா பொறுமையா ஒரு நீடிய சாந்தத்தோடு உங்க வாழ்நாட்களை சந்தோஷமாக கர்த்தருக்காக செலவு பண்ணுங்க. கர்த்தருக்காக நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துல நான் என்ன பண்ணணும்? நீங்க கேட்க 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 கர்த்தர் உங்களுக்காக ப்ரோக்ராம போட்டுக்கிட்டே போவார். கர்த்தர் உங்களுக்காக ஒவ்வொரு பிளான்ஸையும் போட்டுக்கிட்டே போவார். அவர் கைவிடவே மாட்டார். நம்ம எல்லாம் என்ன பண்றோம், சிலர்லாம் என்ன பண்றீங்க, அவ்வளவுதான் சோகமா இருக்கிறியா, அந்த சோகத்தை நிறைய பேருக்கு சோகம் நான் ரொம்ப இஷ்டமா பாக்குறேன் நான். அது ஏன் தான் தெரியல, எனக்கு சோகம்னு ஒண்ணு பிசாசு ஒண்ணு வந்துச்சுன்னாக்கா அவளை தூக்கி வச்சுட்டு போயிடுவேன் வெளியில எங்கன்னா. ஓடிப்போ பிசாசு, உனக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன், இங்க உட்காந்து ஜோம் பண்ணுவேன், இந்த உள்ள கூட நீ நுழையக்கூடாது. சோகம்ட்டு, கஷ்டம், டிசப்பாயின்மெண்ட், டிஸ்கரேஜ்மெண்ட், கண்ணீர் எல்லாம் இது உள்ள நுழையவே கூடாது சொல்லிட்டே இருப்பேன். இங்க உட்காந்து காலையில ஒரு போட்டு ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே எதுவுமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணி கல்லுகளை வெளியே அனுப்புங்க ஃபர்ஸ்ட். ஆமென், கல்ல ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புங்க. எல்லாம் ஆமென் சொல்ல தெரியுது, எல்லாமே சொல்ல தெரியுதுதான். ஆனா அடுத்த வாரம் வரும்போது திருப்பி ஐயோ ஏசப்பா நான் என்ன பண்ணுவேன்னு எங்கின்னு கிடப்பீங்க. என்ன அதெல்லாம் விடுங்க. என்ன நாங்கெல்லாம் காலையில 3:30 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து இங்க கல்லு மாதிரி நின்னுங்கன்னு என்ன சொல்லி நிக்கிறேன், கல்ல தள்ளி நிக்கிறேன். புரியுதா? 3:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சி எல்லாம் சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல இருக்கும். ராபோஜனம் எல்லாம் கொடுத்துட்டு இங்க வந்து நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், கல்லு மாதிரி நின்னுக்கிறோம். நீங்க என்னடானாக்கா அப்படியே சோகமா உட்காந்துக்கிறீங்க நீங்க எல்லாரும். கண்டிப்பா கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிற தேவனா இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, கல்ல நான் தள்ளுவேன். ஆமென். இந்த ஈஸ்டருக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நாளுக்கு என்ன முடிவு எடுக்கிறீங்க? ஒரு புது வருஷத்துக்கு மட்டும் எடுக்காதீங்க முடிவை. இந்த ஈஸ்டருக்கு கூட ஒரு முடிவு எடுங்க. என்ன முடிவு? அவ்வளவுதான், கிருபாபர் கல்ல தள்ளுறதுல ரெடி ஆகுது. என்ன கல்ல தள்ளி விட்டுறணும். ஆமென். உள்ளுக்குள்ளே கல்லு நிறைய வச்சிருந்தா தள்ள முடியுமா? எப்படி கல்லான மனசு பாரு சொல்றாங்கல்ல, கல்லு மனசு, கல்லான மனசு. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குணம்லாம் அந்த கல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தாதான் உன் முன்னாடி இருக்கிற கல்லு தள்ளப்படும். சிம்பிளா முடிகிறேன் நான், சிம்பிளா கேட்டுக்கோ. சிம்பிள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? ஆமால, ஆமால. எத்தனை பேரு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, கர்த்தர் வந்து என்ன ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில வந்து பண கஷ்டமே வரக்கூடாது, நான் நல்ல செல்வந்தனா ஆகணும். என்ன கோடீஸ்வரர் அதெல்லாம் விட்டுரு, மில் நரி, அந்த கறி, அந்த நரி, இந்த நரி எல்லாம் விட்டுரு. என்ன எந்த நரியும் வேணாம் நமக்கு. ஆனா நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு பண கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது, என் கையில நிறைய பணங்கள் இருக்கணும், நல்லா இருக்கணும் சொல்றவங்க எத்தனை பேர்? கை தூக்கு. நான் காசா பணமா? கை தூக்கு, கை தூக்கு. கண்டிப்பா தான் நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? அந்த கல்லை விட்டுரு, அது வேற கல். அது என்ன பண்ணணும்? நாங்க 3:30 மணிக்கு ஏஞ்சவங்களே நல்லா சிரிச்சுன்னு கிடக்குறோம், நீ நடனாக்கா பயங்கரமா உட்காந்துட்டு இருக்கிற. என்ன பண்ணணும் நம்ம அப்போ? ஒரு நல்லா சம்பாதிக்கணும், நல்லா என் கையில காசு இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது, என் கையில எல்லாமே சூப்பரா இருக்கணும் சொல்றவங்க என்ன பண்ணணும்? அப்புறம் அது ஏன் பாயிண்ட் நினைச்சு நீ சொல்லிட்ட, நீ ஃபெயில். என்ன பண்ணணும் சொல்லுங்க.
ஆண்டவரை பத்தி சொன்ன உடனே இப்போ கரெக்ட்னு சொல்லுவாங்க நினைச்சாரு. கிடையாது, கிடையாது. என்ன பண்ணணும் சொல், சிம்பிளா சொல்ல, சிம்பிள். விடுகதை மாதிரி கேட்கறேன். உனக்கு என்ன பண்ணணும்? நீ நல்லா இருக்கணும், உன் கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாது. பைபிள் என்ன சொல்லப்படுது, அதையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் மைண்ட் வேலை செய்யாதுல. இவ்வளவு பெரிய கல்லை வச்சு உட்காந்துட்டு இருந்தனா எப்படிதான்? அது எங்க இருக்குது ராஜ்யம்? அந்த எப்படி யூஸ் பண்ணுவ? அதெல்லாம் கிடையாது. சிம்பிளா நான் சொல்றேன், என்ன பண்ணணும்னு கேட்டுக்கோ. நான் இந்த 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 இவ்வளவு நேரம் நான் கல்லை பத்தி பேசினேன்ல, உனக்கு நல்ல சௌந்தரியமா நல்லா இருக்கணும்னாக்கா சிம்பிள். போய் முழங்கால் போட்டு இயேசுவே என் ஆசீர்வதி, என் ஆசீர்வதி, என் ஆசீர்வதி, ஆண்டவரே என் ஆசீர்வதி, நான் எல்லாரோட அதிகமா ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. இந்த வசனத்தை நீ எவ்வளவு சொல்லி நீ ஜெபம் பண்ணாலும் கேட்பாரா கர்த்தரு? கேட்பாரா? எத்தனை பேர் ஜெபம் பண்றோம் முட்டி போட்டு, என் பணத்தை ஆசீர்வதிங்க, இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் இன்னும் நல்லா அப்படியே என் வீட்டுல அப்படியே காசு குமிஞ்சு கிடக்கணும் ஆண்டவரே, என் பேங்க்ல குமின்னு ஆண்டவரே, அப்படி இருக்கணும் ஆண்டவர், இப்படி இருக்கணும் ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவரை ஜெபம் பண்றோம், எனக்கு கடன் வரக்கூடாது, என் பிரச்சனை இருக்கக்கூடாது, கடன். சிம்பிளா ஒன்னே ஒன்று சொல்லி தர, நீ மண்டையை போட்டு குழப்பவே வேணாம். அப்படிலாம் போயிட்டு நீ பெருசா உட்காந்து முட்டி போட்டு உபவாசம் இருந்து, ஐயோ கத்தாவே எனக்கு பைசா தாங்க, எனக்கு காசை தாங்க, எனக்கு காசை தாங்க ஜெபம் பண்ண வேணாம். என்ன தெரியுமா செய்யணும்? பெஸ்ட், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். புரியல? கொடுத்தா தானே புரியும். பார்த்து பார்த்து கிழிஞ்சு போன 10 ரூபாய் நோட்டும் 20 ரூபாய் நோட்டும் போட்டுட்டு நம்ம போனா கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருக்காக நீ என்ன பண்றியோ அதெல்லாம் கணக்குல எழுதி வச்சுக்கிறாரு. நீ குட்டியா கொடுத்தா குட்டியாதான், நீ ஜாஸ்தியா கொடுத்தா ஜாஸ்தி தான். நம்ம எடுத்து செய்யணுமா? என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் அபரிதமா ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பண கஷ்டங்கள் நம்ம வீட்டுக்குள்ள கூட வராதபடி காத்துக்கொள்வார் ஆண்டவர். ஆமென். வீட்டுக்குள்ள எந்த பண கஷ்டமும் வராது. அந்தந்த இதுக்கு நம்ம யாரையும் இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா, இப்படி நடக்குமா, இது நடக்குமா, நீங்க யோசிக்கவே வேணாம். அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு எல்லாமே வந்து சேரும். என் லைஃப்ல நான் அனுபவிச்சு பேசுறேன், இதெல்லாம் அனுபவிச்சு பேசுறேன். நீ ரொம்ப பாடுபட்டு இப்படிலாம் நான் சேர்த்து வச்சுக்கணும், இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும் இல்ல. கர்த்தருக்காக நீ என் வாழ்க்கையில நான் கத்துக்கொண்ட காரியம் அதுதான். தாராளமா ஆண்டவருக்காக என்னைக்கு நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சனோ, எத்தனை பாஸ்டருங்களுக்கு, எத்தனை காரியங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்குது. நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் பாக்குறேன். இப்படி கர்த்தருக்கு கொடுக்குறேன், இப்படி அவர் எனக்கு கொடுப்பாரு. நானா பெரிய கம்பெனி வச்சு நடத்துறேனா, இல்ல ஆபீஸ் போறேனா, இல்ல உங்களை மாதிரி ஓடுறேனா, உங்களை மாதிரி ஓடி வரேனா, ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த டெக்னிக்கு. கர்த்தருக்காக நான் என்னென்னலாம் செய்யறணும், எங்கெங்கெல்லாம் ஓடுறனோ அதோட என்ன பார்த்துவேன். நான் ஆண்டவர்கிட்ட சில நேரத்துல சொல்லிடுவேன், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க செய்யுங்க ஆண்டவர், அதை நீங்க பாத்துக்கணும் சொல்லும் போது கர்த்தர் எல்லாத்தையும் செய்வாரு. எந்த கஷ்டத்தை கர்த்தர் கொடுக்கிறவரே அல்ல. சும்மா பாடுபட்டு நீ ஆண்டவர்கிட்ட போட்டு அப்படியே கேட்காத, அப்படியே போராடி கேட்காத, என் ஆசீர்வதிங்க, என் ஆசீர்வதிங்க. அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், வேற ஒண்ணுமே இல்லை. சோ அநேக கல்லுகள் உன்னுடைய வாழ்க்கையில புரட்டப்படணும்னாக்கா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதுக்கு நமக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பாக ஆன்லைன்ல வந்தவர்கள் உங்களை அனைவருமே இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்து உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். நம் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம்.